தூத்துக்குடி மாநகராட்சியில் திமுக சார்பில் 20வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் ஜெகன் பெரியசாமி தனது சகோதரி அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் கூட்டணி கட்சிகளுடன் ஊர்வலமாக வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முரட்டு பக்தன் என அன்புடன் கலைஞரால் அழைக்கப்படும் திமுக மாவட்ட செயலாளர் என் பெரியசாமி இவர் தூத்துக்குடி நகரமன்ற தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தூத்துக்குடி நகருக்கு புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், அரசு மருத்துவக் கல்லூரி, புதிய மாநகராட்சி, குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் குடிநீர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர். மறைந்த திமுக மாவட்ட செயலாளர் என் பெரியசாமி இவரது மகன் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி 20வது வார்டு திமுக சார்பில் போட்டியிடுகிறார். அவர் இன்று மாநகராட்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய தனது சகோதரியான திமுக வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் APCV சண்முகம், மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், திமுக மாவட்ட அவைத்தலைவர் செல்வராஜ், திமுக மாவட்ட பிரதிநிதி கதிரேசன், சக்திவேல், மீனவரணி அந்தோணி, ஸ்டாலின், டேனியல், வட்டச் செயலாளர் ரவீந்திரன், சிட்டி லாரி புக்கிங் சங்கத் தலைவர் சுப்புராஜ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக வந்து மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் டாக்டர் வித்யாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தூத்துக்குடி மாநகராட்சி 39வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சுரேஷ்குமார் தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் சந்திரமோகனிடம் தாக்கல் செய்தார். அப்போது திமுக மாவட்ட பிரதிநிதி சக்திவேல், இளஞ்சனனி சூர்யா, ராஜா ஆகியோர் உடனிருந்தனர். தனது பகுதியில் குடிநீர், சாலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறேன். தொடர்ந்து மக்கள் பணியாற்றி தனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சி 60வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பாலகுருசாமி தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் ராமச்சந்திரனிடம் வழங்கினார். பகுதி மக்களுக்காக பணியாற்ற தனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும், தமிழக அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைய நான் பாடுபடுவேன் என அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சி 27வது வார்டு திமுக சார்பில் போட்டியிடும் சரண்யா ராஜ்குமார் தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் ரங்கநாதனிடம் தாக்கல் செய்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.